வணக்கம்மா. இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம் நம்மளுக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாம் மார்ச் 1, 2ல் நடந்துச்சு. நம்ம அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படிலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து எப்படிலாம் வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படிலாம் வந்து மிஷின்ஸ், டேபிள், ஸ்டூல் எல்லாமே நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும், எந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற பற்றியும் ஒரு குட்டி பிளாக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்டில் நடக்கா அப்படிங்கிறத பற்றி. அதை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மொதல் நாள் நம்ம பிப்ரவரி 28 எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 12 மணி வரை டைப் அடிக்க வந்து அலோவ் பண்ணோம். எல்லாருமே ஒரு ஸ்பீடு மட்டும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தோம். அதாவது எக்ஸாம் பேப்பருக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபில் பண்ணணுங்கிறது பற்றியும், ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது மிஷின் திடீர்னு ரிப்பன் டைட் ஆகி அடிக்காமல் ரொம்ப டைட்டாக இருந்தது பட்டன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஸ்டூடெண்ட்ஸ்டாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம். ஹால் டிக்கெட் பொறுத்தவரை நம்ம அங்கே போய் தான் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் கையில் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். அவங்க சென்டரில் வந்து நம்மளை பார்த்து வாங்கிக்கிடுவாங்க. எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சென்டருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சில ஒரிஜினல் ஆதார் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து 12 மணி வரை நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து டைப் அடிக்க அலோவ் பண்ணியிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி வந்து டைப் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12 மணிக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அப்படியே கொண்டு போனால் மிஷின் ஃபால்ட் ஆயிரும். அதனால் வந்து நம்ம மிஷினை ப்ராப்பராக வந்து கெட்டி தான் நம்ம கொண்டு போகணும். ஹேண்டில் பின்னாடி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி உள்ள மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம நடுவில் சென்டர் பார்த்து வச்சுட்டு ஸ்பேஸ் பாரை வந்து நம்ம நூலை வச்சு கெட்டிடணும். கெட்டுனா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு மிஷின்ஸ் வந்து ஆடாமல் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல், ஏன்னா நம்ம லோடு குட்டி யானையில் ஏற்றிட்டு போகும்போது அது வந்து ஆடிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு சில இது வந்து நம்மளுக்கு ரிப்பேர் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம அந்த ரிஸ்க்கு வந்து நம்ம எடுக்கலை. எல்லாருமே பொதுவாக அப்படி தான் கெட்டி கொண்டு போவாங்க எல்லா இன்ஸ்டியூட்டையும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே லேபிள் ஒட்டி இருந்த அந்த இதில் மிஷினோட நம்பர் வந்து நம்மளுக்கு உள்ளே இருந்திருக்கும். அதை ஏற்கனவே நம்ம நோட் பண்ணியிருப்போம். அதை வந்து என்னென்னா ஒவ்வொரு மிஷின்ஸுக்கும் நம்ம எழுதணும். 12 மணிக்கு மேலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து நம்மளுக்கு வந்து லோடு இறக்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லோரும் நின்னாங்க. அதே மாதிரி ஸ்டூலு, டேபிளு, மிஷின்ஸ் எல்லாமே வந்து சேஃப்டியாக இறக்கணும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃப்டியாக இறக்குனாங்க. பசங்க ஹெல்ப் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பசங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எந்த ஒரு சின்ன ஒரு ரிப்பேர் இல்லாமல் ரொம்ப பூ போல் கொண்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம போகிற வழியில் அன்றைக்கி பார்த்து வந்து மழை லேசாக துரிச்சு தார்பாயெல்லாம் போட்டு சேஃப்டியாக கொண்டு போயிருந்தோம். அப்படி இருந்தும் மழை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சென்டருக்கு போயாச்சு. சென்டர் வந்து நம்மளுக்கு சங்கர் பாலிடெக்னிக் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. பக்காவாக இருந்துச்சு. எல்லாமே போகும்போது ஒவ்வொரு குட்டியானையும் வந்து அவங்கவுங்க இதை வந்து நாங்கள் இறக்கிட்டு நம்மளுக்கு என்ன பிளேஸு அப்படிங்கிறத அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டி இருந்தாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வர அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அலாட்மெண்ட் ஒட்டிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, நம்ம அதை பார்த்து கரெக்டாக அந்த பிளேஸில் பார்த்து நம்ம வச்சுக்கணும். அதுக்கு இடம் இருந்தது. தமிழ் மிஷின் போடுறப்போ மட்டும் ரொம்ப இடம் கம்மியாக இருந்தது. இது நீங்கள் பார்க்குறது வந்து அடுத்த நாள் எக்ஸாம் அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. எக்ஸாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 8:30 அப்படின்னா 7:30க்கெலாம் வந்து ஹால்குள்ளே போக சொல்லிடுவாங்க. போன உடனே இது வந்து நாங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். பேப்பர் வெயிட் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒப்படைச்சிட்டு A4 ஷீட் அவங்களுக்கு கொண்டு வர சொல்லியிருந்தோம். ஒரு ஸ்பீடு மட்டும் கரெக்டாக அடிக்க டைம் இருக்கும் அவங்களுக்கு. கரெக்டாக 7:30க்கு உள்ளே போன உடனே அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நாங்கள் அடிக்க வச்சோம். எல்லாருமே கரெக்டாக ஒரு ஸ்பீட் அடிக்க நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்காணிப்பாளர் உள்ளே வந்தோடனே நம்மளை எல்லாரையுமே வெளியே போக சொல்லிடுவாங்க, ஓனர்ஸ் எல்லாரையும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர், A4 ஷீட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வெளியே வந்துடணும். இப்படி பேட்ச் பை பேட்சாக ரொம்ப நேர்த்தியாக சூப்பராக நடந்துச்சு. சிசிடிவி கண்ட்ரோல்ஸோட எல்லாமே வந்து நல்லா ஒரு இதாக நடந்தது. நிறைய ஏகப்பட்ட இன்ஸ்டியூட் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதான் வெயிட் பண்ண வெளியே வந்து நாங்கள் உட்காந்துருந்த இடம். எல்லா ப்ரொப்ரேட்டர்ஸும் வந்து நாங்கள் வெளியே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லோரும் முடிச்சுட்டு வந்து திருப்பியும் வந்து அடுத்த பேட்சோட ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போகிறது, அந்த மாதிரி பரபரப்பாகவே இருந்தது கடைசி வரை. மொதல் நாள் நம்மளுக்கு சாட்டர்டே வந்து
5 பேட்ச் நடந்தது. 3 ஜூனியர், அடுத்த 2 சீனியர். அப்புறம் சண்டே வந்து நம்மளுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா 2 ஜூனியர் 2 சீனியர். சாட்டர்டே வந்து நம்மளுக்கு 5:30 ஆகிட்டு முடிகிறதுக்கு. சண்டே வந்து நம்மளுக்கு ஒரு 3:40 3:45 கூட க்ளோஸ் ஆகிட்டு கரெக்டாக விசில் ஊதி கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக எக்ஸாம் வந்து சூப்பராக நடந்ததுன்னு பசங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடுமே வந்து ஓரளவு எல்லாமே வந்து அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. எதுவுமே ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்கல. ஓரளவு அடிச்சலாம். நாங்கள் ஸ்பீடு வந்த பிள்ளைகள், அதாவது வந்து கடைசி வந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பதட்டம் ரொம்ப ஆகிட்டு அப்படின்னாங்க. சில பேர் வந்து அந்த படபடன்னு அவங்க அடிக்கிற சவுண்டு கேட்டானே நாங்கள் பயந்துட்டோம் அப்படிலாம் படபடன்னு வந்துட்டு அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா ரொம்ப வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம பேட்ச் சண்டே வந்து 4 o'clock மேலே எல்லாருமே அவங்கவுங்களுக்குள்ள குட்டி யானையோ இல்லைனா ஈச்சரோ இல்லைனா லாரி அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு நம்ம தான் திருப்பியும் நம்ம லோடை வந்து இறக்கணும். மிஷின் டேபிள் எல்லாமே நம்மளுக்கு இது ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கி அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம போடணும். இதுக்கு இடையில வந்து நம்ம அடிக்கும் போது மிஷின் ரிப்பேர் ஆனாலும் அங்கே மெக்கானிக் ப்ராப்பராக இருந்தாங்க. அதனால் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக நடந்துச்சு. நல்லபடியாக வந்து நம்மளும் பேட்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். இது வந்து எப்படி வந்து போயிட்டு வருவாங்க இன்ஸ்டியூட்டில் எப்படி அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணோம். தெரிஞ்சுக்கோங்க தெரிலனா. மற்றபடி இது வந்து சும்மா பேசிக் 6 மாதத்துக்கு ஒரு தடவை எந்த எக்ஸாம் அந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்தாலே ப்ரொப்ரேட்டருக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் உள்ளவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பசங்க 1 ஹவருக்கு முன்னாடி காணாட்டினாலும் நாங்கள் தான் பதறி போய் படபடன்னு எங்களுக்கும் வந்துடும். ஃபோன் அடிக்கடிக்க எடுக்கலான்னா ரொம்ப இதாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ 8:30 பேட்ச்னா 7:30 வரணும். 1 ஹவர் முன்னாடி வந்தால் தான் பசங்களை நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய் கரெக்டாக 10 நிமிஷம் ஸ்பீட் அடிக்கவும் எங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. அவங்கள அதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ராப்பராக எல்லாம் நிரப்பி கொடுத்து அந்த மாதிரி நடக்கும். எல்லாமே ப்ராப்பராக நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. இன்னும் நீங்கள் அதுக்கு அடுத்த எக்ஸாம் டைப்ரைட்டிங் எக்ஸாம் போனாலும் 1 ஹவர் முன்னாடி ப்ராப்பராக போயிருங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 6 மாத கோர்ஸ்னால் 6 மாத கோர்ஸாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படபடப்பு எதுவுமே இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நம்ம அடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பீடு வந்து ஜூனியர்னா 10 நிமிஷம்னா நம்மளுக்கு வந்து 6 மாதம் ப்ராப்பராக அடிக்கிறவங்களுக்கு 7:30-8 நிமிஷமே வந்துடும். அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக அடிக்கலாம். அதே மாதிரி தான் சீனியரும் கடைசி வந்து அடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படபடப்பாக டென்ஷனாக தான் போயிட்டுருக்கும். அதனால் 6 மாதம் கோர்ஸ்னால் 6 மாதத்தில் படிங்க. தேங்க்யூ டூ.